ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் என்னோடய குட்டி கார்டனை பார்க்கலாம் வாங்க. முதல்ல அந்த பச்சை வழுதுனங்க எப்படி அழகாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். அது சூப்பராக நிற்கிது. பழைய செடினாலும் காய் நிற்கிது, ஒன்று ஒன்றா அங்கங்கே நிற்கிது. அது நம்ம சமையலுக்கு போதுமானது கிடைக்கும். வெண்டைக்காய் பாருங்கள், காய்க்க ஆரம்பித்தாச்சு. நல்ல ஹைட்டாக இருக்கிறாங்க. வெண்டைக்காயுமே இது நாட்டு வெண்டை தான் பாருங்கள். நாட்டு மிளகா 5-6 செடி நிற்கிது. எல்லாத்துலேயும் 2 காய் 4 காய் அந்த மாதிரி பார்த்திங்களா. இதுலேயும் பெருசாக காய் நிற்கிது. பறிக்கிறதுக்கு ரெடியாக தான் நிற்கிறாங்க எல்லாருமே. பார்த்திங்களா, இதுலேயுமே அந்த ஒயிட்டு மிளகாய் நிற்கிது. பச்சை மிளகாயுமே என்கிட்ட நிற்கிது. சாதா ஆர்டினரியாக நம்ம விட்டுருப்போம் இல்லையா, அந்த காயுமே இருக்குது. வயலட் கலர் வழுதுனுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வழுதுனுங்க சமையலில் போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துவாங்க. பார்த்திங்களா, அகெயின் ஒரு வெண்டைக்காய் இது பறிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது 1 நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா விட்டோன்னா முற்றி போயிடும். அப்புறம் நமக்கு அது வேஸ்ட்டாகவே போயிடும். பிரண்டை 2 எண்ணத்தில் வச்சுருக்கிறேன். 2மே இருக்குது. நம்ம ஒரு நாள் துவையலுக்கு 2லேருந்தும் கட்டிங்ஸ் எடுத்துடலாம். பூவுமே அழகாக பூத்துருக்குறாங்க. சில செடி பழைய செடி தான், தூக்கி போட வேண்டியது தான் இனி. ஆனாலும் சரி, காய் கொஞ்சமாக வருமேன்னு விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மிளகா வித்தியாசமான மிளகா, கொஞ்சம் நீளமாக இருக்குது. அவ்வளோ ஸ்பைசின்னு சொல்ல முடியாது. பார்த்திங்களா, காய் எவ்வளவு நீட்டத்துக்கு இருக்குன்னு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனால் அது எப்படி எனக்கு கிடச்சின்னு தெரியாது. நான் தான் நட்டேன், முளைச்சி வந்ததில் நட்டேன் அது. ஆனால் அந்த மாதிரி ஒரு இது வித்தியாசமாக போயிடுச்சு அந்த செடி. ஆனால் எல்லா செடி நடுறது மாதிரி தான் அதுவுமே நட்டேன். பார்த்திங்களா, இந்த இதில் தன்னாடி முளைச்ச மணத்தக்காளி கீரை, இதுவுமே ஒரு வகை கீரை தான். இதெல்லாம் தன்னாடி முளைச்சிருக்கு. கொழு கொழுன்னு நிற்கிறதுனால தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசே வரல. சில நேரம் தூக்கி போட்டுருவேன். நான் நிறைய முளைக்குதே, தன்னாடி பழம் விழுந்து அப்படியே முளைச்சிருவாங்க. வழுதுனங்க பார்த்திங்களா, நிறைய நிற்கிது. இந்த வயலட் ஒரு 10 காணம் காய் நிற்கிது. பார்க்கவே அழகாக தான் இருக்குது. கத்திரிக்காய், உருண்டை கத்திரிக்காய் பார்த்திங்களா, இது சமையலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் உரம் எல்லாம் போடாமல் இந்த அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி இது தான் நான் ஊற்றுறேன். அது மட்டும் இல்லை, சாணாங்கி மட்டும் வைப்பேன். சாணி அப்பப்போ வச்சுருவேன். வேறு எந்த உரமுமே கொடுக்கல. அதே மாதிரி மண்ணுமே சாதா மண் தான். மண்ணே எனக்கு கிடைக்கிறது கஷ்டங்க. ஆனாலும் ஏதேதோ கிடைச்ச மண்ணை வச்சு இது பண்ணி கொக்கோ பீட்டு அந்த மாதிரி எதுவுமே ஸ்பெஷலாக ஆட் பண்ணலை. அதெல்லாம் ஆட் பண்ணால் ஒருவேளை இன்னும் நல்ல காய் வருமா இருக்கலாம். ஆனால் நமக்கு இருக்கிறத வச்சே நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி சின்னதாக தொடங்கலாம். நானுமே பக்கெட்டெல்லாம் வாங்கி நடணும்னு தான் ஆசைப்படுறேன். ஒன்றுமே நடக்கலை. பட் இருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று சின்னதாக நம்மளால் நட முடிஞ்சுன்னா அதுலேருந்து ஒரு புது பூ, புது காய் வரப்போ அவ்வளோ சந்தோஷங்க. இந்த கரைமணி தன்னாடியே முளைச்சது. அதுலேயுமே காய் 5-6 பறிக்க தான் செய்யுது. ஏன்னா இதை படத்துறதுக்கு குச்சி வச்சு நட்டு அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. போன தடவை நான் இது மாதிரி படத்தி விட்டேன். ஆனால் எல்லாமே அது சாஞ்சி போயிடுச்சு. இந்த புதினா, வீட்டுக்கு வாங்கின புதினாலேருந்து கம்பெடுத்து அந்த குச்சியை நட்டு வச்சது எவ்வளோ அழகாக கொழுகொள்ளாக வருது பாருங்கள். 2 வீக்ஸ் தான் ஆச்சு நட்டு. இந்த துளசி சும்மா எண்ணெயில் போடுறதுக்கு இலை எடுக்கலாம் இல்லையா, ஏதாவது சளி பிடிச்சா சாப்பிட்றதுக்காக, சாறு எடுக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இந்த பிரண்டை கட்டிங்ஸ் வச்சது தான், ஈஸியாக வந்துடுது. நம்மளும் இந்த எவ்வளவோ இடத்துல நிற்கிது பிரண்டை. 2 குச்சி கொண்டு வந்து வச்சோன்னா தன்னாடி வந்துடுங்க. அதுக்காக பெருசாக உழைக்கணுன்னே இல்லை. மணத்தக்காளி தினமும் நம்ம தண்ணி ஊற்றுறப்ப 10 காய் பறித்து சாப்பிட்ற மாதிரி நிறைய நிற்கும். அதுக்கு எதுவும் பண்ண வேண்டாம்னா அது முளைச்சி வர பிடுங்கி தான் தள்ளுறனே தவிர அதை வளர்க்குறதுக்குள்ளே இது நிறைய இல்லை.